அண்ணா வணக்கம் அண்ணா. அண்ணா இப்போ வந்து அண்ணாமலை வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பொங்கலுக்கு. அவர் அதில் வந்து என்ன குறிப்பிட்டாருன்னா, இந்த போகியோட திமுகவை தீயில அகற்றி விடணும் அப்படின்னு அவர் வார்த்தையில் குறிப்பிட்டிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரே இப்போ அந்த கட்சியிலேயே ஓரங்கட்டி வச்சுக்கிறாங்க. அண்ணாமலையே இதோட அண்ணாமலையே காணாமல் போயிடுவார். அப்புறம் எப்படி இவரே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த அடுத்த வருஷம் இருக்காரு இருக்கலன்னு தெரியாமல் போயிடும். இவர் வந்து பராமரை கட்சியை சொல்கிறதுக்கு இவருக்கு தகுதி இல்லாத அதாவது பராமரை ஆண்ட கட்சிக்கு இவர் சொல்கிறதுக்கு தகுதி இல்லாதன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் இன்னைக்கு இருப்பார், அடுத்த வந்து வேறு தலைவர் வந்துடுவாங்க. இங்கே கட்சி வந்து அப்படி கிடையாது. நினச்சி என்றைக்கு நிற்கும். கட்சி ஆட்சியிலே இல்லட்டாலும் நீ டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கும். நீ கட்சியிலே இல்லைன்னா நீ இன்னைக்கு நீ ஒரு போஸ்ட் தலைவர்னு போஸ்ட் இல்லைன்னா நீ இருக்கிற தெரியாமல் காணாமல் ஓரமாக தொண்டனா ஒதுங்கி தான் போகணும். நீங்கள் அப்படிங்க ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் நாகரிகமாக சொல்லணும். பொங்கல் வாழ்த்துக்கள், போகி வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்து இப்படி சொன்னால் அது ஒரு நாகரிகமான அரசியலாக இருக்கும். ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறோம் போகி பண்ணிட்டு தீயாக கருவி போயிடும். அவன் மனசு எவ்வளோ ஒரு தீய வஞ்சக எண்ணம் இருக்குது என்ன. அதனால் வந்து இவர் சொன்னதுனால மட்டும் திமுக ஆட்சி போயிடாது. இவர் சொன்னவர் அடுத்த கட்டத்துக்கு இருக்கிறாரான்றது தான் முக்கியமான விஷயம். சரி, இப்போ வந்து இப்போ இருக்கிற ரீசெண்டான மேடை பேச்சில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆகட்டும், இல்லை வந்து நாம் தமிழர் கட்சி சீமானா ஆகட்டும், 2 பேரும் மாற்றி என்ன புகழ்ந்து பேசிக்கிறாங்க ஒருவரை. அது நீங்கள் எப்படி பார்க்க? ஒருவேளை இது கூட்டணிக்கான இதுவாக இருக்குமா இல்லை என்ன மாதிரி? சீமான் வந்து கூட்டணி போட மாட்டார், தனிச்சாக தான் நிற்பார். ஆனால் சீமான் மேலே இருக்கிற கேஸுங்க நிறைய இருக்கிறதுனால அதனால் அவர் பிஜேபிக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு. ஒரு சமயம் விலை போயிட்டாரே என்னன்னு தெரியல. அதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். கூட்ட அச்சுறுத்தல் பண்ணி நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுவு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு அரசியல் ஸ்டண்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து திமுக வந்து மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க. அவங்களுடைய இது எங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பொங்கலில் வந்து இந்த பணம் கொடுத்ததுக்காக நான் சொல்ல வரல. மொத்தத்தில் இவங்க அரசு வந்து நல்லா இருக்குது. இது எதிர்ப்புகள் அளவுக்கு ஒன்றும் தெரியல. எல்லாமே திமுக தான் வரணும்னு என்னுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்குது. மக்கள் மத்தியிலே அவருக்கு ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு பாரதிய ஜனதா வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரம் ஒரு இதாக தெரியல. இப்போ இதே பழனிசாமி கூட்டணி இல்லாமல் அவர் தனியாக நின்னாருன்னா கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. பாரதிய ஜனதாவோட சேரும்போது அந்த சில பேர் இந்த மதவாத கட்சி, முஸ்லீம்கள், இந்த கிறிஸ்தவர்கள்லாம் கொஞ்சம் அவ்வளோ விரும்புகிற மாதிரி தெரியலை. மொத்தத்தில் டிஎம்கே கண்டிப்பாக வரும்னு நம்பிக்கை இருக்குது. அதான் இப்போ வந்து அதிமுகவோட தாவேகா வந்து கூட்டணி வச்சா திமுகவை வீழ்த்தத்துக்கு வாய்ப்பு இருக்குமா? தாவேகா ஒன்றும் அவர் வந்து பேச்சும் சரியில்லை, அவர் செய்யும் சரியில்லை, கொள்கை சரியில்லை. ஏதோ ஒரு கட்சியில் நிற்கிறாங்கன்னு. இப்போ விஜயகாந்த் இருக்காருன்னா விஜயகாந்துக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்தது. காரணம் ஒரு தொழிலில் நின்று அவர் இது பண்ணார். அந்த 41 இறந்ததுக்கு கூட அவர் அந்தளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு தெரியல. என்னென்ன ஒரு 17 வயசு பையங்க 15 வயசு பையங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? அவங்க அந்த சினிமா ஒரு மோகத்தில் வந்து கொஞ்சம் போடலாம். அதனால் இவங்களுக்கு எதிர்ப்பெல்லாம் வராது. திமுகவுக்கு போடுற ஓட்டு வரும். அதே மாதிரி அவர் இந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லாமல் ஏடிஎம்கே இருந்தால் கண்டிப்பாக ஓரளவுக்கு இருக்குது. அது கூட்டணினால கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது டிஎம்கே தான் உறுதியாக வரும். ஆனால் இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ போக போக புதிய புதிய விஷயங்கள்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை இந்த கூட்டணி பற்றின விஷயமா இருக்குமா அது? அவர் செங்கோட்டையன் வந்து செங்கோட்டையன் செல்வாக்கான ஆள் தான். அவர் போகிற ஒரு இது கொள்கை சரியில்லையே. ஒரே கட்சியில் இருந்தாருன்னா பரவாயில்ல. அவருடைய கருத்தெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது. அவ்வளோ தூரம் என்னுடைய கருத்து அந்த அளவுக்குலாம் ஒரு இது இல்லை. மொத்தத்தில் வந்து டிஎம்கே வந்தால் நல்லது, மக்களுக்கு நல்லது செய்கிறாரு ஸ்டாலின். அதே மாதிரி சென்னையில் எல்லாருமே வரவேற்பு அதிகமாக தெரியும். நான் வந்து திருநெல்வேலி பக்கம்தான், சொந்த ஊர் எட்டயபுரம். ஊருக்கு கூட இப்போ இடையில போயிட்டு வந்தேன். அவருக்கு தான் வரவேற்பு அதிகமாக தெரியுது. ஸ்டாலினுக்கு தான் நல்லா ஃபுல் அமோகமாக தெரியுது. வெற்றி பெறுவார் கண்டிப்பாக. தமிழனா பொங்கல் வாழ்த்து சொல்லலாம். எல்லா தமிழருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்ல ரொம்ப சந்தோஷம். அது பொங்கல் வாழ்த்து சொல்கிறது நல்லாயிருக்கும். அது வந்து போகியோடு ஒப்பிட்டு இதோட திராவிட இயக்கத்தை அழிச்சிடுவோம்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப மடமத்தனம். அதெல்லாம் கிட்டத்தட்ட 75 ஆண்டு கால வரலாறு கொண்ட ஒரு கட்சி அது திமுக. என்ன ரொம்ப வலுவாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில். அது எப்படி அதை அழிச்சிட முடியுமா? போகியில் போட்டு எரிச்சிட முடியுமா? என்ன அது கட்டமைப்பு நல்லா அழுத்தரம் பயங்கரமாக இருக்குது. பிஜேபி இன்றைக்கி இந்தியாவில் எவ்வளோ வலுவாக இருக்கோ அந்த கட்டமைப்பு இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இருக்குது.
எதிர்த்து போராடுங்க, எதிர்த்து பேசுங்க, அரசியல் ரீதியாக பண்ணுங்க, செய்யுங்க, ஸ்டெண்டு பண்ணுங்க. அது போகியில் போட்டு எரிச்சிருவோம் பண்ணிடுவோம்னு சொல்லலாம் அறியாமையில் பேசுகிறது. அது ஒரு நாளும் முடியாது. களத்தில் பாருங்கள், தேர்தல் களத்தில் சந்தித்து உங்களோட சாதனையை சொல்லுங்கள். அவங்களே சாதனையை சொல்லட்டும், மக்கள்கிட்ட போய் சொல்ல நிற்கட்டும், மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும். யாரை எரிக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். அவர் யாரையும் எரியக்கூடாது, மக்கள் பார்த்துக்குவாங்க.